ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மாஃபியா லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஃபேஸில் ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, என் பர்த்டே அதுவுமா நீ சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ண மாதிரியே வந்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு எப்படி நான் வராமல் இருப்பேன்னு சொன்னவன் ஹீரோயினை பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக பிடிக்கிறான் ஹீரோயினோட ஹிப்பை. அவளுக்கு ரொம்ப வலிக்குது. உடனே அவள் சொல்கிறான், என்ன பண்ணுற, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லும் போது இருக்கணும் தானே, உங்கள் அப்பாவை பழி வாங்குறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே பகடைக்காய் நீ தான். உன்னை வச்சு தான் உங்கள் அப்பாவை பழி வாங்கணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதை விட 4 மடங்கு நீ கஷ்டப்படணும், அதுக்காக தானே நான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹீரோயின் கண்ணு முழிச்சு எழுந்துடுறா. ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, மரியாதை ஒருத்தவங்க தான் அவளை சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா, அதே கண்ணு வந்துச்சா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அதே தான் வந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லும் போது, சரி விடு பார்த்துக்கலாம், அதான் நான் இருக்கேன்லன்னு சொல்லும் போது, இல்லை ஹீரோ அப்படி பேசிடுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் அவன் எனக்கு வேணும், நான் அவனை மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது, இங்கே பாருமா, இந்த வீட்டில் இருந்துட்டு என்சோ பற்றி பேசாத, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் ஒன்றையே உயிரோடு விட மாட்டார், தெரியும்ல உங்கள் அப்பாவை பற்றி, போ கிளம்பு, இன்னைக்கு உன் பர்த்டே இல்லை, அதுக்காக கிளம்பி போகலாம், உனக்காக ஏதோ மாப்பிள்ளை பார்த்துருக்காரு போல இருக்கு, உன்னை அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வர சொன்னார், ரெடியாக சீக்கிரமாக போகலான்னு சொல்லும் போது ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவன் ஹீரோவை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்கு. ஆனால் அவன் வந்து வீட்டை விட்டு போயிட்டான், அதே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினுக்கு அழகாக வந்து மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு பார்க்குறதுக்கு பிரின்சஸ் மாதிரி இருக்கா, எப்போவுமே என்னோட பிரின்சஸ் நீ தான், ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே அவங்க அப்பா அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் தான் மாஃபியா கும்பலோட டான் போல இருக்கு. வாமாவா என்னோட ஏஞ்சலை பாரு எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராரு. ஆமாம்மா, பர்த்டே கிஃப்டாக உனக்கு என்ன வேணும், எது கேட்டாலும் அப்பா வாங்கி தரேன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு வந்து இதுதான் சான்ஸ்ன்னு தோணுது. உடனே என்ன சொல்கிறா, அப்பா எனக்கு என்சோ வேணும், அது கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு புரியலை, என்ன சொன்ன அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. அப்பா என்னோட 25வது பிறந்த நாளில் நான் கேட்டதை நீங்கள் செய்யணும், எனக்கு என்சோ வேணும்னு சொன்ன உடனே கையில் வச்சுருக்க கிளாஸ் அப்படியே ஐத்தியே உடச்சிடுறாரு. ஹீரோயின் உடனே பயந்துட்டா, அப்படியே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. உடனே இந்த மரியாதை வந்து சமாளிக்கிறாங்க. அவள் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டா, மன்னிச்சு விட்டுருங்க, சின்ன பொண்ணு பாவம்னு சொல்லும் போது, சரி ஓகே இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே வேற, நான் எதுவுமே கேட்காத மாதிரி நினச்சிக்கிறேன், நீ என்ன சொல்லாத மாதிரி நடந்துக்கோ, போ உனக்கான பையன் அங்கே உட்காந்துருக்கான், உனக்காக பார்த்துருக்கான் மாப்பிள்ள, போய் பேசுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. இவனோட பேர் கேலக்ஸ். இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், வா என்னோட ஏஞ்சலே பக்கத்தில் வா, உன் கூட டான்ஸ் ஆடணுங்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை பார்க்குறதுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, நான் தான் உனக்காக பார்த்துருக்க ஃபியான்ஸே, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். அவளை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போய் டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி நல்லவனாக இருப்பான்னு பார்த்தா அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா, உங்கள் அப்பா முன்னாடி போய் சொன்னேன், அந்த அளவுக்குலாம் நீ ஒர்த்து கிடையாது, எனக்கு பார்க்க நல்லாவே இல்லை, நீ வேணா என்கிட்ட பெக் பண்ணு, என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, என் கூட ஒரு நாள் ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு, ஒரு வேளை எனக்கு மனசு இறங்குச்சுன்னா நான் அதை செய்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோயின் கட்டுப்பாயிருது. அவனை பிடிச்சி திட்டி விட்டுறா. உடனே இவன் என்ன பண்ணுறான், ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் பார்த்தா மாஸ்க் போட்டுட்டு அந்த பக்கமாக ஹீரோ வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். என்சோ நீ தானே, இங்கே பாரு நீ தானேன்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தா என்சோ தான் வந்திருக்கான். உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு எப்படி நான் வராமல் இருப்பேன், அதனால தான் உன்னை பார்க்க வந்துட்டேன்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீ சொன்ன மாதிரியே வந்துட்டேன்னு சொல்லும்போது சரி ஓகே எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். உடனே அவங்க அப்பா கத்துறாரு, யார் பண்ணின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட டயானாவை இறக்கி விட்டுட்டு போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கேருந்து ஹீரோ கூட்டிகிட்டு வந்துட்டான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், உன்னோட பார்ட்டி போயிடுச்சு ஓகேவான்னு சொல்லி கேட்கும்போது, நீ என் பக்கத்தில் இருக்கல்ல, இதுவே எனக்கு பெரிய விஷயம், பார்ட்டிலாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் நினச்சேன் என்னை பார்த்து ஊனி டென்ஷன் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ என்கிட்ட இவ்வளோ பாசமாக பேசுகிறேன்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் போய் அவனை கிஸ் பண்ணிவிட்டு, எனக்கும் இருந்துச்சு தான், எதை பற்றி தெரியுமா, நீ ஏன் என்கிட்ட சொல்லாமல் போயிட்ட, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி தோணுச்சு, மற்றபடி உன் மேலே பெருசாலாம் கோவம் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, ஹீரோ அடிமையாக ஹீரோயினோட வீட்டில் வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஹீரோவுக்கு ஒரு கடத்தில் அங்கே இருக்க பிடிக்காம அவங்க அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டான் போல இருக்கு. அதுலேருந்து ஹீரோயினை பார்க்க வரவே இல்லை. ஹீரோயின் அப்பையிலேருந்து அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ உள்ளே வந்து கன் ஷூட் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. இதை பார்த்த ஹீரோயினா ஏதோ ஆயிடுச்சு உள்ள, நான் போகணும்னு சொல்லும் போது அவன் விட மாட்டேங்கிறான். இந்த பக்கம் அவங்க அப்பா போயிட்டு அட்டாக் பண்ண வந்தவங்களை அட்டாக் பண்ணான்னு போகும்போது இவங்க வீட்டிலே ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு ஃப்ரான்கோன்னு சொல்லிட்டு, அவரே வந்து ஹீரோயினோட அப்பாவை ஷூட் பண்ணி அந்த இடத்துல கொண்டுடுறாரு. அவங்க அப்பா உயிர் போகிற கண்டிஷனில் கேட்குறாரு, ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது,
என்ன பாஸ் பண்ணுறது, ஹீரோவோட குடும்பத்துக்கு நீங்கள் இதே தானே பண்ணீங்க, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் இதை பண்ணதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க அப்பா அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காம என்ன ஆச்சு, எதுக்கு என்னை விட மாட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உள்ளே போனீன்னா உன் உயிருக்கே ஆபத்து இருக்கு, போகாதுன்னு சொல்லும்போது, நீ ஏன்டா இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, உன்னால தான் இதெல்லாமே நடக்குதான்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொல்லிட்டேன் இங்கே இருன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம், இதுக்கப்புறம் நீ போனாலும் இருந்தாலும் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது, அவன் கையை தட்டி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ பின்னாடியிலேருந்து சொல்கிறான், நான் உன்னை காப்பாற்றணும் தான் நினச்சேன், ஆனால் என்ன பண்ணுறது, உன் தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் உள்ளே போய் பார்க்குறா, அவங்க அப்பா எல்லாருமே அடிபட்டு கிடக்குறாங்க. அதில் பாதி பேர் இறந்தே போயிட்டாங்க. ஆனால் மரியாவுக்கு உயிர் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இங்கே டெவில் இருக்கான், ப்ளீஸ் இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, நீங்கள் இருந்தேன்னு வச்சுக்கோயேன் உன்னோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது, தப்பிச்சு போயிருமா, நீ பத்திரமா இருந்தால் எனக்கு அதுவே போதும்னு சொல்லும்போது, இல்லை நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன், நீங்களும் வாங்க ஒன்றா போகலான்னு சொல்லி கூப்பிடும்போது பார்த்தா அந்த ஃப்ரான்கோ வந்துடுறாரு. கண் எடுத்து ஹீரோயின் நெத்திலே வச்சிடுறாரு. ஹீரோயின் கேட்குறா, அங்கிள் நீங்களே அப்படி பண்ணீங்க, நான் உங்களை எப்படி பார்த்தேன்னு சொல்லும் போது, என்னை மன்னிச்சிரு, என்ன பண்ணுறது, என்சோவோட ஃபேமிலி இப்படி தானே அவங்க அப்பா பண்ணார், அப்போ அவனுக்கு இப்படி தானே இருந்திருக்குன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஆக்சுவலாக ஹீரோவோட அப்பா அம்மா சிஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஹீரோயினோட அப்பா கொண்டுட்டாரு போல இருக்கு. அப்போ ஹீரோக்கு சின்ன வயசு தான், அப்பையிலேருந்து அடிமையாகவே வீட்டில் வச்சுட்டு இருந்திருக்காரு. இதெல்லாம் சொன்ன ஹீரோ, இது எல்லாமே உனக்கு தெரியும்ல, உங்கள் அப்பா என்னமோ நல்லவர் மாதிரியும் அவர் என்னமோ நான் கொண்ட மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது, அடே இவ்வளோ வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டாடா என்னை லவ் பண்ணுற மாதிரி நடிச்சேன்னு சொல்லும் போது, நான் எங்கே நடித்தேன், சரி நீ ஈஸி டார்கெட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், நீ வந்துட்டு என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நீ என்னோட அடிமைன்னு சொல்லும் போது, இல்லை என்னை கொன்று நான் இங்கேயே செத்துறேன்னு சொல்லும் போது, அவ்வளோ ஈஸியாக எப்படி சொல்ல உன்னை சாக விடுவேன், நான் இதே மாதிரி தான் உங்கள் அப்பா கிட்டே கேட்டேன், என்னை கொன்றுங்க, என் குடும்பமே போயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் அப்பா என்ன தெரியுமா சொன்னார், உன்னை அடிமையாக வச்சு ஒவ்வொரு கணமும் உன்னை கஷ்டப்படுத்துவேன்னு சொன்னார், அதையே தான் நான் உனக்கு செய்ய போகிறேன்னு சொல்லும் போது, இந்த பக்கம் மரியாக்கு உயிர் இருக்குது. உன்னை ஹீரோ என்ன சொல்கிறான் ஃப்ரான்கோ கிட்ட, அவங்க எந்த தப்புமே பண்ணலை, அவங்கள காப்பாற்றுங்க, இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லும் போது அவரும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஹீரோ என்ன பண்ணுறான், யாரையோ ஒருத்தவங்களை தேடிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, யாரை தேடுறேன்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அண்ணனை தான், அவனை கொல்ல வேணாமா, உங்கள் குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணணுன்னு தானே நான் பிளான் பண்ணேன்னு சொல்லும்போது, அவன் என்ன தப்பு பண்ணான், மரியா மாதிரி தான் எங்கள் அண்ணனும், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் அப்பா இதுக்காக தானே எல்லாத்தையும் சேர்த்து வச்சாரு, உங்கள் அண்ணனுக்கு தானே எல்லாத்தையும் சேர்த்து வச்சாரு, அப்படி இருக்கும்போது சாரை போட்டு தள்ள வேணாமான்னு சொல்லும்போது, ப்ளீஸ் என்ன கொன்று, எங்கள் அண்ணனுக்கு பதிலாக என்ன கொன்றுன்னு சொன்னவ பக்கத்தில் இருந்த ஒரு கிளாஸ் எடுத்து ஹீரோட கழுத்தை பிடிச்சி கிழிச்சிடுறா. ஆனால் ஹீரோ அதுக்கெலாம் அசர்றாளா என்ன. ஹீரோ அப்படியே ஃப்ரான்கோவை கூப்பிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறான். ஃப்ரான்கோவும் ஹீரோயினை பிடிச்சி தாத்தானே இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா இந்த கேலக்ஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம் போல இருக்கு. அவன் தான் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணி உள்ளே வர வச்சிருக்கான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், இங்கே பாரு நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சுல, எனக்கு ஒன்று வேணும்னு சொல்லும் போது, என்ன வேணும்னு ஹீரோ கேட்குறான். அந்த டயானா, அதான் அந்த ஹீரோயின் எனக்கு வேணும், அவள் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது கிடைக்காது, வேறு ஏதாவது கேளுன்னு சொல்லும்போது, ஒன்று எனக்கு அவள் தேவை, அப்படி இல்லைனா இந்த கூட்டத்தில் நீ இருக்கக்கூடாது, இந்த மாஃபியா கும்பலை விட்டு நீ வெளியில் போயிடணும், நீனே முடிவு பண்ணு, உனக்கு அவள் வேணுமா இல்லை இந்த மாஃபியா கும்பல் வேணுமா, நீனே யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவன் மிரட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் தான் இப்போ அங்கே பெரிய பொசிஷனில் இருக்கான். 4 ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து தான் இதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சரி ஓகே எனக்கு டீல் ஓகே, ஹீரோயினை கூட்டிகிட்டு உங்ககிட்ட விட்டுடுறேன்னு சொல்லும்போது, ரொம்ப நல்லது, சீக்கிரமாக அதை செஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். என்ன விஷயம்னா மொத்தமாக 5 பேர் சேர்ந்து இந்த மாஃபியா கும்பலை நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அதில் ஹீரோவோட அப்பாவும் ஒருத்தவர். இதில் பிரச்சனை வந்த உடனே ஹீரோயினோட அப்பா ஹீரோவோட அப்பாவை கொண்டுட்டாரு, ஹீரோவோட குடும்பத்தையே கொண்டுட்டாரு. சின்ன வயசுலேருந்து ஹீரோவை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திட்டு இருந்திருப்பாரு. அதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்கான். இதெல்லாம் மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயினோட அப்பா தான். ஹீரோயினை நீ பழி வாங்கணும், அதுக்காக நீ அவளை கேலக்ஸ் கிட்ட அனுப்பலாம், அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. உள்ள போய் பார்த்தா ஹீரோ இருக்கான். அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீங்க எதுக்கு என்ன கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லி கேட்கும்போது, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். மரியா உன்னையும் தானே சேர்த்து வளர்த்தாங்க, உனக்கு எவ்வளோ பண்ணியிருப்பாங்க, ஏன்டா இப்படி பண்ண, அவங்கள விட்டுடுறா, அவங்க பாவம்னு சொல்லும் போது ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினு கையெல்லாம் கட்டி வச்சுட்டு, வெயிட் பண்ண, உனக்கான கிஃப்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோயின் மனசுக்குள்ளே யோசிக்கிறா, மரியாவை நம்ம காப்பாற்றணும், அதுக்காகவாது இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு கை கட்டெல்லாம் அவுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் என்ன விஷயம்னா மரியா பிளட் லாஸ் ஆகி இறந்து போயிட்டாங்க. அது ஹீரோயினுக்கு தெரியாது. அப்படியே நடந்து வரும்போது ஒரு பொண்ணு மேலே மோதிடுறா. இவளோட பேர் ஃப்ராங்கி. இவ சொல்லிக்கிட்டு இருக்கா, ஓ நீ தான் டயானாவா, உன்னை தான் பார்க்க வந்தேன், நான் யார் தெரியுமா, நான் தான் என்சோவோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்கிறா, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் மரியாவை பார்க்கணும்னு சொல்லும் போது, ஓ
ஓ உனக்கு விஷயம் தெரியாதா? மரியா செத்து போயிட்டாங்க. நீ அவங்கள பார்க்கணுன்னா செத்து சொர்க்கத்தில் தான் போய் பார்க்கணும். அவங்க செத்து போனது உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ஷாக் ஆகிடுறா. அதை விட அவளுக்கு கோவம் அதிகமாக வந்துடுது. இவ சிரிச்சுக்கிட்டே சொல்லும் போது அப்படியே போயிட்டு ஃப்ராங்கியோட கழுத்தை பிடிச்சிட்டா. என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்ச உடனே அந்த இடத்துலயே அவன் மயக்கம் போட்டுட்டா. உடனே இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அதை இவன் மாற்றிக்கிட்டு வெளியில் எஸ்கேப் ஆகி ஓடிடலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோ பின்னாடியிலேருந்து வந்துட்டான். ஃப்ராங்கி எங்கே போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறா, திரும்பினா மாட்டிப்போம், அப்படி சமாளிச்சிட வேண்டியதுதான் சொல்லிட்டு அப்படியே திரும்பினவ ஹீரோ பார்க்காத மாதிரி அவனை கிஸ் பண்ணிடுறா. அவனால் ஹீரோயினோட ஃபேஸை பார்க்க முடியல. அப்படியே வந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவனோட கன்னை எடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவன் உஷாராயிட்டான். அவனுக்கு என்ன எதுவுமே தெரியாமையா இருக்கும், இந்த அளவுக்கு பிளான் போட்டிருக்கான், ஹீரோயினை பற்றி தெரியாமையா இருந்திருக்கும். அவன் வந்து கரெக்டாக கையை பிடிச்சிடுறான். என்ன நினச்ச, நான் என்ன மூட்டாள்னு நினச்சேன், எனக்கு ஃப்ராங்கிக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா, ஹைட்டை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக போறியா, எப்படி செல்லம் உன்னால் எஸ்கேப் ஆக முடியும், வா வா உள்ளே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தா ஃப்ராங்கி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, அம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு நீனு, அவள் என்ன பண்ணான்னு தெரியுமா, அதெல்லாம் தெரியாமல் அவளை கூட்டு போய் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது இல்லை எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுன்னு சொல்லும் போது இந்த பக்கம் ஃப்ராங்கி கத்த ஆரம்பிச்சிடுறா. உனக்கு தெரியும்ல, என் அண்ணன்கிட்ட பேசி உன்னை உள்ளே கூட்டு போனது நான் தான், உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணது நான் தான், ஆனால் எல்லாத்தையும் மறந்துட்டல நீனு, அவளை பார்த்தோன்னே அவள் பின்னாடியே போயிட்டேன்னு சொல்லும் போது இவன் கொஞ்ச நேரத்துலேயே அவளை சமாதானப்படுத்திடுறான். இந்த ஃப்ராங்கி யாருன்னா அந்த கேலக்ஸ் இருக்கான்ல அவனோட தங்கச்சி போல இருக்கு. இவ தான் வந்து ஹீரோவுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கா. அவன் அண்ணன்கிட்ட பேசி பெர்மிஷன்லாம் வாங்கியிருப்பா போல இருக்கு. ஹீரோவுக்கு பெருசாக அவன் மேலே லவ்லாம் கிடையாது, ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே அவள் பக்கத்தில் போயிட்டு காதில் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கான், இதை மட்டும் எனக்காக பண்ணுன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறா, இவன் அங்கேருந்து கடைன்னு வந்தவ ஹீரோயினுக்காக ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கா, போட்டுக்கோ இதை போட்டுட்டு உடனே ரெடி ஆகணும், இங்கேருந்து நம்ம போகணும்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து இதையே நான் போகணும் போட முடியாதுன்னு சொல்கிறா. அப்புறம் அவன் விருப்பம், ஹீரோவே வந்து உனக்கு மாற்றி விடுவான், நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது சரி ஓகே இவனுங்க கூட இருந்து நல்லவ மாதிரியே நடிச்சு எப்படியாவது இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிறா. அதனால அந்த ட்ரெஸ்ஸையும் மாற்றிக்கிறா. இந்த ஃப்ராங்கி வேற ஹீரோயினுக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட திட்டிக்கிட்டு இருக்கா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசுலன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சண்டை போடும்போது ஹீரோ கரெக்டாக உள்ளே வந்துட்டான். அம்மா என்ன நடக்குதுங்க, அவளுக்கு மேக்கப் இன்னும் போடலையா, அவளை கிஃப்டாக கூட்டிகிட்டு போகிறா, அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவள் மேக்கப் போடுறதுக்கு ஓகே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, இதுவே பர்ஃபெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேக்கப் இல்லாமல் இவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லும் போது அப்போ என்ன சொல்கிற, என்னை விட அவன் நல்லா இருக்காளான்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோயினை கைதி மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினை பார்த்தோன்னே கேலக்ஸ் என்ன பண்ணுறான், அங்கேருந்து எழுந்து வந்தவன் ஓ என் செல்லம் வந்துருச்சான்னு சொல்லும் போது ஹீரோ என்ன பண்ணுறான், நீ தான் வந்து இன்னைக்கு அவனோட கிஃப்ட்டுன்னு சொல்லும் போது எது கிஃப்டா, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அம்மா நீங்களாம் யாருடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே ஃப்ராங்கி பக்கத்தில் வந்து என்னம்மா உனக்கு தெரியல, இவன் தான் என்னோட அண்ணன், உனக்கு ஃபியான்சேவாக சும்மா நடித்தான், அப்படி உன்னை ஏமாற்றி உள்ள ஹீரோ கூட்டிகிட்டு வரதுக்காக தான் இதெல்லாம் பண்ணா, இதெல்லாம் உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்கும்போது அட பாவி உன்னை எங்கள் அப்பா நம்பி உள்ளே விட்டு இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாரேன்னு சொல்லும் போது ஓ அப்படியா, தப்பு பண்ணிட்டாரா, இப்போ நீனும் தான் தப்பு பண்ணிட்ட, எங்களை நம்பி வந்துட்டல்ல, இன்னைக்கு நீ தான் எங்கள் அண்ணன் பார்ட்டியோட கிஃப்ட்டுன்னு சொல்லும் போது ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணுறா. ஹீரோ உடனே ஹீரோயினை பிடிச்சிட்டு எங்கே ஓடலான்னு நினைக்கிற, நான் வந்து உன்னை கேலக்ஸுக்கு எனக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன், அவனுக்கு வந்து நீ வேணுமாம்மா, அதனால கொஞ்சம் வந்து ஒழுங்காக நடந்துக்கோன்னு சொல்லும் போது இந்த கேலக்ஸ் என்ன பண்ணுறான் பக்கத்தில் வந்துட்டு செல்லக்குட்டி ரொம்ப அழகாக இருக்க நீனு, அன்னைக்கு பார்க்கும்போது கூட கொஞ்சம் சுமாராக இருந்த, இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்க, இன்னைக்கு நீ எனக்கு தான் சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறான், அவன் மூஞ்சிலே துப்பி விட்டுடுறா. உடனே அவன் என்ன பண்ணுறான், அவனோட பாடி எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை கலட்ட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு, இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் விட மாட்டா ட்ரெஸ்ஸை கலட்ட. உடனே அவன் கழுத்தை பிடிச்சிட்டான். உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நீ என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் வந்து நீ என்னை தோடுறதுக்கு முன்னாடி நான் செத்து போயிருப்பேன் அந்த இடத்துல, என்னோட விர்ஜினிட்டி எனக்குமே போகாதுன்னு சொல்லும்போது உடனே ஹீரோ வந்து தட்டுடுறான் கேலக்ஸை. ஹீரோயின் கிட்ட வந்து கேட்குறான், என்ன சொன்ன நீ விர்ஜினா, என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணல, உன்னை தவிர வேறு யாரும் என் மேலே கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி பாய் ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான், ப்ராமிஸ் இஸ் அ ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது இவனுக்கு அப்படி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. ஹீரோ வந்து ஹீரோயினோட வீட்டில் அடிமையாக இருக்கும்போது ஹீரோயின் வந்து அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. ஒரு நாள் அவனுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா. அப்போ அவன் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்தவன் கொஞ்சம் தள்ளி போயிட்டு இல்லை நான் உனக்கு கரெக்டான ஆள் கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்லியிருப்பா, இல்லை என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என்னோட லைஃப் பார்ட்னரு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், என்னைக்கா இருந்தாலும் என்னோட வாழ்க்கவும் கூட தான், என்னை தோன்ற ஒரே ஆள் நீ நான் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பா.
ஹீரோவுக்கு வந்து அது ஞாபகம் இருந்திருக்காது, மறந்துருப்பான். ஆனால் ஹீரோயின் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இத்தனை நாளாக அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா. யாரையுமே டேட் பண்ணாமல் இப்போ வரைக்கும் இருந்திருக்கா போல இருக்கு. நீ உண்மையவா சொல்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, எந்த டாக்டர் கிட்ட வேணா என்னை கூட்டிகிட்டு போ, நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்மளோட ப்ராமிஸை நான் எப்படி மறப்பேன்னு சொல்லி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டதுக்கு அப்புறமா ஹீரோவுக்கு எப்படி அங்கே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு வரும்? நான் ஹீரோயின் இங்கே விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற ஆளுங்களும் கொஞ்ச நேரம் பேசி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறதுக்கே ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் மெய்டு மாதிரி ஹீரோயினை வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாருக்கும் வாயின் ஊற்றிக்கிட்டே வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுறா, இந்த ஃப்ராங்கி பக்கத்தில் வரும்போது ஸ்லிப் ஆகிடுது. ஃப்ராங்கி மேலே ஜூஸ் ஊற்றிடுது. ஆக்சுவலாக வந்து அது வேணும்ட்டே தான் ஊற்றிருப்பா. அந்த கேப்பில் கத்தியை கீழே தள்ளி விட்டு அதை ஒரு கர்ச்சிஃபில் மடக்கி இடுப்பில் சொறி வச்சுக்கிறா. இதை எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்துட்டான். அதனால ஹீரோ என்ன சொல்கிறான், என்ன பண்ண நீன்னு சொல்லி கேட்கும்போது, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஹீரோயின் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் இங்கே உன்னை விசாரிக்க விரும்பல, உள்ளவா நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, அம்மா என்ன விசாரிக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ கத்தி வச்சிருக்கல அதை வெளியில் எடுன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லையே நான் கத்தி ஒன்றும் எடுக்கலையே, என்கிட்ட ஏது கத்தின்னு சொல்லும் போது, நீனே எடுக்கிறியா நானே செக் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி காமிச்சிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, இன்னும் வந்து நீ மேலே இருக்க ட்ரெஸ்ஸை கழட்டவே இல்லை, பின்னாடி கத்தி இருக்குன்னு சொல்லும் போது கரெக்டாக ஹீரோயின் வந்து பின்னாடி ஒழிச்சு வச்சுருந்துருப்பா போல இருக்கு. அதை எடுத்து ஹீரோட கையை கிழிச்சு விட்டுறா. இவன் என்ன பண்ணுறான், கத்தியை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். உடனே ஹீரோயின் வந்து அவனோட லிப்ஸையே பிடிச்சி கடிச்சு வச்சிடறா. அந்த டைம்னு பார்த்து ஃப்ராங்கோ வர வந்துட்டாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஹீரோயினோட அண்ணன் வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான், அவனோட எலும்பு கூட கிடைக்கல, அப்படியே வெடிச்சு செதறிடுச்சு காருன்னு சொல்லும் போது உடனே ஹீரோயினுக்கு கடுப்பாயிருது. அங்கேருந்து வந்து ஃப்ராங்கோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன சொன்னீங்க, உங்களுக்கு சோறு போட்டு வாழ்த்ததுக்கு நல்ல விஷயத்த சொன்னீங்க, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கத்துனவ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்படியே அடுத்த நாள் தான் கண்ணு முடிச்சு எழுந்திருக்கிறா. பார்த்தா முன்னாடி ஃப்ராங்கோ உட்காந்துருக்காரு. ஃப்ராங்கோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஆன்ட்டி மரியா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு ஒன்றும் புரியல, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் முழிக்கிறாரு. அம்மா ஏன் என் காலை கட்டி வச்சுருக்கீங்க, இன்றைக்கி என் பர்த்டே உங்களுக்கு தெரியும்ல, பார்ட்டிக்கு அப்பா ரெடி பண்ணிகிட்டு இருப்பாரு, நான் ரெடி ஆகணும்னு சொல்லும் போது அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த பிள்ளை மூளை குழம்புன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, ஒரு வேளை பழசெல்லாம் மறந்துருக்குமோன்னு சொல்லிட்டு இருமா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் வந்து பழசெல்லாம் மறக்கல, நடிக்கிறா. அப்படி வந்து நடித்து இவனுங்களை எப்படியாவது ஏமாற்றி இவனுங்களை ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. உங்கள் எல்லாருக்கும் இருக்குடா, ஒருத்தவங்களையும் விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பற்றி வந்து ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான். இல்லை அவள் ஏதாவது பிளான் போடுவா, சரி ஓகே நான் போய் பேசி பார்க்குறேன், நான் பேசி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கா. அவள் ஆல்ரெடி பிளான்லாம் போட்டு வச்சுட்டா. ஹீரோ வந்து இதை பார்த்த உடனே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. என்சோ நீ வந்துட்டியா, எனக்கு தெரியும் என் பர்த்டே அன்னைக்கு நீ வந்துடுவேன்னு சொல்லிட்டு. அம்மா என்ன இடம் இது, எதுக்கு ஃப்ராங்கோ என்னை இங்கே கட்டி வச்சிருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு சொல்லி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன ஞாபகம் இல்லை, நம்ம 2 பேருக்கு நடுவில் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு சொல்லும் போது, ஓ இன்னைக்கு என்ன நாள்னு சொல்லி கேட்கும்போது அவளோட பர்த்டே நாள் அவள் சொல்கிறா. உடனே ஹீரோ யோசிக்கிறான், இவன் நடிக்கிறாளா இல்லை உண்மையை பேசுகிறாளா எதுவுமே தெரியலையேன்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே என்ன பண்ணுறான், போய் அவளை கிஸ் பண்ணுறான். ஏன்னா வந்து இவ பழைய ஹீரோயினாக இருந்தால் தள்ளி விட்டுருவான்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனால் ஹீரோயின்லாம் உஷாரு, எல்லாம் ஞாபகம் இருந்தாலும் ஹீரோவை தள்ளி விடாமல் அவளையும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவனே கன்ஃபியூஸ் ஆகிடுறான். இவ கேட்குறா, ஸ்டில் நான் உன்னோட பிரின்சஸ் தானே, அதில் எந்த மாற்றமும் இல்லையேன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அவங்க சின்ன வயசு கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறா. அவன் எப்போ வந்தான், ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணாங்க 2 பேரும், இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லும் போது அவனுக்கே வந்து பழசெலாம் ஞாபகம் வந்துடுது. நீ இங்கே இரு, நான் அப்புறமா வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவன் வந்துக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஹீரோயினை நம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்படியே கீழே வந்தால் ஃப்ராங்கி கிஸ் பண்ணலான்ட்டு பக்கத்தில் வர அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு வெயிட் பண்ணு, அவள் எல்லாத்தையுமே மறந்துட்டா, கொஞ்ச நாளைக்கு நம்ம அமைதியாக இருக்கலாம், அவளை பார்த்துக்கணும்னு சொல்லும் போது அவளாக மறந்துருப்பா நடிப்பான்னு சொல்லும் போது இல்லை அவள் நடிக்கலை, அவள் வந்து பழசெலாம் ஞாபகம் வச்சுருந்தானா கண்டிப்பாக என் பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸில் வந்திருக்க மாட்டா, அவள் கண்ணை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருப்பேன், அவள் கண்ணு உண்மை தான் சொல்லுதுன்னு சொல்லும் போது ஓ அப்படியா சரி ஓகே நானே போய் பேசிக்கிறேன், அதில் எது உண்மை எது போய் நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன், உன்ன மாதிரி முட்டாளுக்குலாம் அது எப்படா புரியும்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே டைரெக்டாக வந்தவ ஹீரோயினோட ஃபேஸில் போயிட்டு தனியை பிடிச்சி ஊற்றிட்டு எழுப்பி விட்டுடுறா. ஹீரோயின் கேட்குறாமா யார் நீன்னு சொல்லி கேட்கும்போது நடிக்காத, இங்கே யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன், உண்மையை சொல்லு, ஏன் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹலோ ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியலை, நீங்கள் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க என்கிட்ட, என்ன தான் நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஃப்ராங்கி கத்திக்கிட்டு இருக்கா, ஒழுங்காக வெளியில் போ, உன்னை யார் உள்ளே வர சொன்னது, இது என்னோட வீடு, அதை மறந்துடாத, நான் சொல்கிறபடி தான் நீ நடந்துக்கணும்னு சொல்லி கத்தி அங்கேருந்து அவளை அனுப்பி விட்டுடுறான்.
ஹீரோயின் உடனே கேட்குறாமா இங்கே என்னதான் நடக்குது, அந்த பொண்ணு யாரு, என்னதானே நடக்குது சொல்லுடா, எனக்கு ஒன்றுமே புரியல, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லும் போது, ஒன்றும் இல்லை, உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நீ இங்கே இருந்தால் தான் சேஃபாக இருப்ப, அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், கொஞ்ச நாளைக்கு இங்கே மெய்டாக நடிமா, நான் சொல்கிறது கேள், நீ என்னை நம்புறல்ல, நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஒரு வாரமாக அந்த வீட்டில் மெய்டாகவே நடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து அந்த பார்ட்னர்ஸ் 3 பேர் இருப்பாங்கள்ல, அவங்களாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே இந்த கேலஸ் என்ன பண்ணுறான், மீதி 2 பேரையும் தூண்டி விடுறான். ஹீரோயினை எப்படியாவது வம்பிழுத்து அவளுக்கு பர்சனலாக ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இந்த பக்கம் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காமா, உங்களுக்கு யார் இங்கே கூப்பிட்டா, எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா ஒரு கேம் தானே, உன்னோட மேட் கூட தானே விளையாட போகிறோம், இதில் உனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் விளையாண்டே தீருவோம்னு சொல்லும்போது ஹீரோயின் கேட்குறாமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க, என்ன கேமை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு எதுவும் புரியலையேன்னு சொல்லும் போது அந்த கேம் என்னென்னா ஹீரோயினை நிற்க வச்சுட்டு கன்னை வச்சு அவளை ஷூட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோயினை லக்கை பொறுத்து அந்த புல்லட் எந்த இடத்துல வந்து நிற்குதோ அதுதான் வந்து ஹீரோயினோட உயிரை தீர்மானிக்கும். ஹீரோயினுக்கு வந்து லக்கு இருந்துச்சுன்னா அந்த புல்லட் இல்லாமல் வேறு பக்கம் வரும், அவள் பொழைச்சிக்கலாம். அப்படி இல்லைனா புல்லட் இருந்ததுன்னா அந்த இடத்துல இறந்து போயிடுவா. இதான் வந்து கேமு. ஹீரோயினுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறா, ஹீரோட நம்பிக்கை எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. ஒவ்வொருத்தவங்களாம் வந்து ஹீரோயினை ஷூட் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து உயிரை கையில் பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி 2 பேர் ஷூட் பண்ணிட்டு 3வது ஒருத்தவங்க ஷூட் பண்ண வரும்போது ஹீரோ கண்ணை பிடுங்கிடுறான். பிடுங்கினவன் டைரெக்டாக ஃப்ராங்கியோட தலையில் வச்சு ஒன்றை வச்சு கேம் விளையாடலாம், இதில் தான் புல்லட் ஒன்று தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட லக் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்னை வைக்கும் போது சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ தலையில் கன்னை வச்சிடுறாங்க. உடனே ஃப்ராங்கி சொல்கிறா, ஐயோ என்ன மன்னிச்சிரு, நான் இதில் 4 புல்லட் போட்டேன், இப்போ அந்த புல்லட்டை ஷூட் பண்ணினா ஹீரோயின் இறந்து போயிடுவா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது, ஓ என்னோட வீட்டுக்கே வந்து எனக்கே நீங்கள் விபூதி அடிக்கலான்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொன்னவன் ஃப்ராங்கி ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான். சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே கண்ணை கீழே போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறா, இங்கே பாரு பிரச்சனை வேணாம், என்சோ கண்ணை கீழே போடு, எல்லாரோட உயிருக்குமே ஒரு மதிப்பு இருக்குது, தேவையில்லாமல் ஏன் யாராவது செத்து போகணும், அதனால யூஸே கிடையாது விட்டுருன்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்கிறான், நான் சொன்னால் கேட்பல்ல, ரூமுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஹீரோயினோட வீட்டில் அடிமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் இவனை போட்டு அடிப்பாங்க. அப்போ ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து எதுக்கு இவனை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பா. அப்பயும் இதே டைலாக் தான் சொல்லியிருப்பா, எல்லாரோட உயிருக்கும் ஒரு மதிப்பு இருக்குது, அதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அதை நீங்கள் ஏன் எடுக்கணும்னு சொல்லி சண்டை போட்டிருப்பா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன் ஹீரோயினே பார்த்து நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துல ஃப்ராங்கியை விட்டுட்டு உள்ளே வந்துடுறான். ஹீரோயின் உள்ளே வந்த உடனே விண்டோவில் வந்து ஒரு லைட் சிம்பிள் தெரியுது, அது லெட்டர்ஸ்லாம் ஓட்டியிருக்கு. ஹீரோடான சாவல போல இருக்கு, உயிரோடு தான் இருக்கான். அவன் அதில் என்ன சொல்கிறான்னா, நீ உயிரோடு இருக்கன்னா எனக்கு வந்து 3 தடவை லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டு, அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோயினும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க அண்ணன் தப்பிச்சிட்டான் போல இருக்கு. அது வரைக்கும் ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிரிச்சுக்கிட்டே திரும்பும் போது பார்த்தா ஹீரோ வந்து பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். எப்படியாவது சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியாக இருக்கா. ஹீரோ வந்து பிடிச்சிடறான் ஹீரோயினை. அப்படியே அவளை பெட்டில் தள்ளி விட்டுட்டு நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசுலன்னு சொல்லி கேட்கும்போது நீ தான் சொல்லணும், நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசில், நான் தான் ஷூட் பண்ணாதேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு நீ ஷூட் பண்ண போகணுன்னு சொல்லும் போது நான் தானே உன்னோட பாஸு, நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நீ ஏன்டி கத்துனன்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாரு யாரையும் நம்ம கொலை பண்ண வேணாம், நம்ம 2 பேரும் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போயிடலாம், நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும் போது நான் உன்னை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ பண்ணார் தெரியுமா, என் தலையிலேருந்து கால் வரைக்கும் அவர் பண்ணதுக்கான எல்லா தழும்புமே இருக்குது. இப்போ வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை உங்கள் அப்பா என் காலை உடச்சிட்டாரு, அதுலேருந்து சரியாகி வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா. இந்த இடத்துல வந்து நான் நிற்கிறேன்னா அதுக்கு நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு பார்க்குறா. பார்த்தா உடம்பு ஃபுல்லாக தழும்பாக இருக்குது. அந்தளவுக்கு அவங்க அப்பா வந்து இவனை அட்டாக் பண்ணி தான் அனுப்பி விட்டுருக்காரு. அவர்கிட்ட அவ்வளோ கத்தி கூத்து வாங்கிட்டு தான் அங்கேருந்து ஹீரோ எஸ்கேப் ஆகி வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்படியே ஹீரோ பக்கத்தில் போகிறா. ஹீரோவும் வந்து ஒரு மாதிரி சேட் மோடில் தான் இருந்திருப்பான். ஹீரோயினை வந்து அப்படியே கிஸ் பண்ணுறான். 2 பேரும் நைட்டு ஒன்றாவும் இருந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு தெரியும் இவன் வந்து தன்னோட அப்பாவை கொன்னவன் சொல்லிட்டு. இருந்தாலும் அவனுக்கு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு இவளுக்கு வேறு வழி தெரியல. அப்படியே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ சொல்கிறான், அவள் தூங்கிட்டான்னு நினச்சிட்டு, நீ ஒரு நாள் ஃபீல் பண்ண, உங்கள் அப்பாவை கொன்னவனோட நீ ஒரு நாள் இருந்திருக்குன்னு சொல்லி யோசிச்சு நீ ரொம்ப கஷ்டப்படுவேன், என்னை மன்னிச்சிடு. நான் ஏன் உனக்கு இந்த தண்டனை தரேன்னு எனக்கே தெரியல. எனக்கு இப்போவும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை விட்டு தரத்துக்கு மனசு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் தான் தூங்கலையே. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டா, நான் கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன், உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைச்சே தீரும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்கா. பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வந்து ஹீரோயின் அங்கேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா எல்லாம் இந்த ஃப்ராங்கியோட வேலை தான். அவள் தான் ஆளை விட்டு ஹீரோயினை கடத்த சொல்லியிருக்கா.
என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மனசில்? ஹீரோ கூட வாழ்ந்தலான்னு நினச்சியா? உனக்காக ஏன் தலையில் கண்ணை தூக்கி வைக்கிறான் அவன். அப்படி இருக்கும்போது உன்னை எப்படா விட முடியும்? அவ்வளோ நல்லவன் நான் நினச்சியா என்ன? ஆக்சுவலாக உன் குடும்பத்தையே அவன் கொலை பண்ணிட்டான். அது தெரியாமல் அவன் கூட ஜோடி போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க நீனு. உங்கள் அப்பா எவ்வளோ பண்ணார் தெரியுமா அவனுக்கு? அவன் உடம்பெல்லாம் அவ்வளோ தழும்பு இருக்கு. அவனை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் காப்பாற்றினேன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது எல்லாமே எனக்கு தெரியும். உடம்புல எங்கெங்கே தழும்பு இருக்குன்றது வரைக்கும் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்து ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்துட்டேன்னா அதுக்கு மீனிங் என்ன? அப்போ 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க அதானே? அப்படி இருந்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமான்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. நானே அவன் கூட சேர்ந்து ஒன்றா இல்லை, உன்னாலே எப்படி அவன் கூட சேர்ந்து வாழ முடியும்? நான் அவனை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்துறதுக்கு போய்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டான். பிடிச்சிட்டான் ஃப்ராங்கியை. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா பைத்தியமானின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுடுறான். எனக்கு கிடைக்காத நீனு யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ராங்கி என்ன பண்ணுறா, கத்தி எடுத்துகிட்டு ஹீரோவை குத்துறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியே குறுக்க போய் அந்த கத்தி குத்த இவ வாங்கிக்கிறா. அந்த இடத்துல அப்படியே ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கா அவளுக்கு. ஹீரோ சொல்கிறான் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீனு, என்ன பண்ணுற நீன்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஷியஸ் போய்கிட்டு இருக்கு. ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு அவன் மடியிலே வாங்கிட்டா. அப்படியே வந்தவன் ஃப்ராங்கி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு ஹீரோயின் பொழைச்சா நீனு பொழைச்ச. ஹீரோயின் செத்துட்டான்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக உன்னோட உயிர் உனக்கு சொந்தம் கிடையாது, அதை நான் பறிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுட்டு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே 2 நாள் ஆகுது. ஹீரோயின் கண்ணு முழிக்கவே இல்லை. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயினோட அப்பா அவனை அடைச்சி வச்சிருந்துருப்பார்ல, அப்போ தண்ணி கூட கொடுக்காம குடும்பப்படுத்திட்டு இருந்திருப்பாரு. ஹீரோயின் தான் அப்போ தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீ குடின்னு சொல்லியிருப்பா. ஆனால் இவன் என்ன பண்ணுவான்னா கோவப்பட்டுக்கிட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு போ இங்கேருந்துன்னு சொல்லிட்டு திட்டி அனுப்பி வச்சிருவான் அவளை. ஆனால் அவள் திரும்பி தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இங்கே பாரு கோவப்படாத, எங்கள் அப்பா மாதிரி நான் கிடையாது, இதை குடின்னு சொல்லும் போது என்ன இருந்தாலும் அவரோட பொண்ணு தானே நீன்னு சொல்லி கேட்கும் போது இல்லை நான் வெறும் டயானா தான், எங்கள் அப்பாவோட பேர் எனக்கு சொந்தம் கிடையாது, நான் நார்மலாக தான் இருக்கேன், நீ என் கூட ஃப்ரெண்டாக இருக்கியான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட பேசியிருப்பா. அதெல்லாம் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். நைட்டு ஃபுல்லாக பக்கத்துலேயே கையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான். ஹீரோயின் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு ஏண்டா நீ இப்படி பண்ண, மாரியா உனக்கு என்ன பண்ணாங்க, அவங்கள ஏண்டா இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது நான் மரியாவை தெரியாமல் தான் கொலை பண்ணிட்டேன், ஆனால் உங்கள் அப்பா எனக்கு பண்ணது தான் திருப்பி பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோயின் அந்த ஷாக்லேயே திருப்பி வாங்கிடுறா. ஹீரோ நைட்டு ஃபுல்லாக கையை பிடிச்சிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். அப்போ தூக்கத்தில் என்ன பண்ணுறான், அவன் பாட்டுக்கு பெனாத்த ஆரம்பிச்சிடறான். அந்த தூக்கத்தில் பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பயந்து அலற ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் கண்ணு முடிச்சு பார்த்துட்டு அம்மா என்னாச்சு, ஒன்றும் இல்லை நான் இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோ உடனே கண்ணு முடிச்சு பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நான் எங்கடா கத்துனேன், நீ தான் கத்துன. ஆமாம் என்னாச்சு, எங்கள் அப்பா பண்ணதுனால தான் இந்த மாதிரி கனவுலாம் உனக்கு வருதான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நான் பழகிக்கிட்டேன்னு சொல்லும்போது சரி ஓகே, உங்கள் அப்பா பண்ணதுக்கும் எங்கள் அப்பா பண்ணதுக்கும் முடிஞ்சு போச்சு, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை கொண்டாரு, அதுக்கு பதிலாக தான் நீ எங்கள் அப்பாவை கொண்டுட்டல்லடா, இன்னும் உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்க, ப்ளீஸ் நம்ம ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழலாமே, இதெல்லாம் விட்டுடலாமேன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன பண்ணுறான், நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி சர்ச்சுக்கு வந்துடுறான். 3 கேண்டிலை ஏற்றி வச்சுட்டு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்பா அம்மா சிஸ்டர் 3 பேரும் எனக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும், எனக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் எந்த தப்புமே பண்ணலை, நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் 2 பேரும் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கேண்டில் எல்லாமே அணைஞ்சு போயிடுது. அது மூலயமா நோன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துக்கிறான். அப்படியே 4 நாள் ஆகுது. ஹீரோ ஹீரோயினை பார்க்க வரவே இல்லை. ஃப்ரான்கோ கேட்குறாராமா என்னம்மா உனக்கு வேணும், ஏதாவது வேணா சொல்லி நான் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லும்போது ஹீரோ அவன் ஏன் என்னை பார்க்க வரலன்னு சொல்லும்போது மாஸ்டர் பிஸியாக இருக்காரு, அவர் வருவார் நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பீஸா வேணும், அது எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரு, நான் கஸ்டமைஸ் பண்ணி தான் வாங்குவேன்னு சொல்லி இவர் சொல்லும்போது சரி ஓகே நான் மாஸ்டர் கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொன்னவர் ஹீரோ கிட்ட கேட்குறாரு அவங்களுக்கு பீஸா வேணுமா, மேடம்க்கு ஒரே கிரேவிங்ஸாக இருக்கான் வேணும்னு கேட்குறாங்கன்னு சொல்லும்போது சரி போய் கூட்டிகிட்டு வா நானே பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வர சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு ஃபைனலி எஸ்கேப் ஆகாமல் ஓடி உட்காந்துட்ட போல இருக்கு, என்னை பார்த்து பயந்து ஓடிட்டியான்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, உனக்கு பீஸா தானே வேணும், இந்த ஃபோன் உனக்கு ஏற்ற மாதிரி நீ ஆர்டர் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கையில் கொடுக்குறான். ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா பீஸா கடைக்கு கால் பண்ணாமல் அவளோட அண்ணனுக்கு கால் பண்ணியிருக்கா. அவன் அந்த லைட் அடிக்கிறதுலேயே நம்பரை கொடுத்துருப்பான், அதை அவன் நோட் பண்ணி வச்சுருந்துருப்பா. அது மூலிமா அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி ஹிண்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நான் டயானா பேசுகிறேன், எனக்கு இந்த பீஸா வேணும், நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி அட்ரஸ்லாம் கொடுத்துட்றா. அவங்க அண்ணனும் சரி ஓகே அங்கே இரு நான் அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோவுக்கு பெருசாக டவுட்லாம் இல்லை, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனும் சைலண்ட்டாக விட்டுடுறான். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோனோட அண்ணன் இருக்கான்ல, அவனை ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா இந்த கேலக்ஸ் தான். இவன் தான் டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோக்கும் ஹெல்ப் பண்ணுறான், அந்த பக்கம் ஹீரோயினோட அண்ணனுக்கும் ஹெல்ப் பண்ணுறான். என்ன விஷயம்னா இவனுக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு.
ஆல்ரெடி ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பான் ஹீரோயினோட அப்பாவை கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவனோட தங்கச்சி வேற ஹீரோ லவ் பண்ணியிருப்பாள். அதனால அந்த பக்கமும் ஹெல்ப் பண்ணிட்டு ஹீரோயின் வேணுங்கிறதுக்காக இந்த பக்கம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பதிலாக என்ன டீலிங் பேசியிருக்கான்னா, உன் தங்கச்சியும் அந்த பிஸ்னஸும் எனக்கு வேணும், உன் தங்கச்சியை காப்பாற்றினதுக்கு அப்புறமா நீ வந்து அமெரிக்கா போயிடணும்னு சொல்லி பேசியிருக்கான். அவங்க அண்ணனும் வந்து இந்த மாஃபியாலெல்லாம் ஈடுபாடு படுற ஆள் கிடையாது. அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் அவனும் ஒத்துக்கிட்டான் போல இருக்கு. ஹீரோயின் ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லும் போது ஃப்ரான்கோ சொல்கிறாரு, ஒரு ஹாட் பாத் எடுங்க, எல்லாம் சரியாக போயிடும். ஆனால் உங்கள் துணைக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் வேணா பாஸை கூட்டு போங்கன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறான், போங்க ஃப்ரான்கோ இங்கேருந்து, காமெடி பண்ணாமல் சொல்லும் போது ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஏன் நீ என் கூட வரமாட்டியா, 2 பேரும் ஒன்றா போகலாம் வாப்பா, அட்லீஸ்ட் என் கூட பாசமாக இருக்க மாதிரி நடிக்கவாது செய்ய, அதுவே எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு கையை பிடிச்சி ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டான். அவளுக்காக சுடு தண்ணிலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் பக்கத்தில் நிற்கும் போது இவனால் இவளையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்குறா, இதெல்லாம் நம்ம முடிச்சிக்க கூடாதா, எவ்வளோ நாளைக்கு இது இப்படியே கண்டினியூ ஆகும், இதை நம்ம இப்படியே விட்டுடலாமேன்னு சொல்லி கேட்கும்போது வெளியில் வந்து கன் சவுண்ட் கேட்குது. அதை கேட்ட ஹீரோ என்ன பண்ண, யாருக்கு கால் பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது என் அண்ணனுக்கு தான் பண்ண, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் யாரையும் ஒன்றும் பண்ண மாட்டான், என்னை மட்டும் கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடுவான்னு சொல்லும்போது, அப்போ உனக்கு எதுவுமே மறக்கல, என்னையா மாற்றிட்டல, சரி இரு நான் பார்த்துக்கிறேன் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கிடக்குறா ஃப்ராங்கி. ஆமாம் என்னாச்சு உனக்கு, யார் இப்படி ஒன்று பண்ணதுன்னு சொல்லும்போது என்னோட அண்ணன் தான், அவனே ஹீரோயினோட அண்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டான், ப்ளீஸ் இங்கேருந்து தப்பிச்சு போயிரு, ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நான் உன்னை உண்மையாமே லவ் பண்ணேன், அதை மட்டும் நீ எப்பயும் மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த இடத்துல இறந்து போயிட்டா. ஹீரோக்கு அப்படியே வெறி ஆகுது, இந்த கோவம் எல்லாமே ஹீரோயின் பக்கம் தான் திரும்புது. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து நான் எதுவுமே பண்ணலடா என்னை மன்னிச்சிடுறான்னு சொல்லும் போது, நீ எதுவுமே பண்ணலையா, இந்த இடத்துல நீ இருக்கிறதே தப்பு, நீங்கள் இருக்கக்கூடாது, எங்கே தெரியுமா இருக்கணும்னு சொல்லிட்டு கன் எடுத்து நெத்தி போட்டில் வச்சிடறான். கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து ஹீரோயினோட அண்ணன் வந்துட்டா, ஒழுங்கா என் தங்கச்சி விட்டுரு இல்லைனா உனக்கு கொண்டுருவேன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறா, இங்கே பாருங்க, இந்த பிரச்சனை இந்த இடத்துல முடியணும்னா ஒரு உயிர் போகணும், அது உங்கள் 2 பேரோட உயிராக இருக்க வேணாம், நானே செத்து போகிறேன்னு சொல்லிட்டு கன்னை பிடிச்சி ஷூட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஹீரோ விட மாட்டேங்கிறான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க அண்ணன் என்ன பண்ணிடுறான், ஹீரோவை ஷூட் பண்ணிடுறான். ஹீரோ அந்த பக்கமாக ஓடி போய் விழுந்துடுறான். வா நம்ம 2 பேரும் இங்கேருந்து போயிடலாம், அவனை காலேஜ் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் தங்கச்சியை பிடிச்சி இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கான். வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு இந்த அண்ணங்காரன் ஹீரோயினை பிடிச்சி இழுக்கும் போது ஹீரோயின் என்ன பண்ணுறா, இல்லை நான் வரமாட்டேன், நான் போய் ஹீரோவை காப்பாற்றணும்னு சொல்லும் போது கேலக்ஸ் இவ்வளோ நேரம் ஃபயர் பண்ணியிருப்பான், அந்த இடத்துல இருக்கவங்களே இறந்து போயிடுவாங்க, ப்ளீஸ் நீ வந்துருன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் என்னை லவ் பண்ணுறான், நானும் அவனை லவ் பண்ணுறேன், நான் அவனை காப்பாற்றியே தீருவேன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை தட்டி விட்டுட்டு அங்கேருந்து உள்ளே ஓடி போயிடுறா. ஹீரோ வந்து புல்லட் ப்ரூஃப் ஷர்ட் போட்டு இருந்திருப்பான் போல இருக்கு, அவனுக்கு எதுவுமே ஆகலை, அங்கேருந்து வந்துட்டான். ஹீரோயினோட அண்ணனை அடிக்கலாம் ட்ரை பண்ணும்போது என் தங்கச்சி உன்னை காப்பாற்றுறதுக்காக உள்ளே போயிட்டாடா, ப்ளீஸ் அவளை காப்பாற்றுன்னு சொல்லி இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன் அவன் இப்படி பண்ணா, ஏன்டா அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்கேருந்து ஹீரோ போய்கிட்டு இருக்கான். உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் மயக்கம் போட்டு கிடக்குறா. ஒரு வழியாக அவளை காப்பாற்றி அங்கேருந்து வெளியில் கூட்டிட்டு வந்துட்டான். இந்த சண்டையில் வந்து ஃப்ராங்கி இறந்து போயிட்டால, அவளுக்காக தான் வந்து அங்கே ஃபியூனரல் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. இந்த சம்பவத்தில் வந்து இந்த கேலக்ஸ் தானே எல்லா தப்பும் பண்ணியிருப்பான், அதனால் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான் போல இருக்கு. இதுக்கப்புறமா வந்து இந்த மாஃபியாவுக்காக எல்லாரும் சண்டை போட்டுக்க வேணாம், நம்ம லைஃப்பை பார்க்கலான்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. கடைசியாக எல்லாரும் சேர்ந்து இதோட இந்த தொழிலை விட்டுலான்னு சொல்லி திருந்திடுறாங்க. ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்புறம் என்ன மேரேஜ் பண்ணிப்போமான்னு ஹீரோயினை பார்த்து கேட்கும் போது ஹீரோயினும் வந்து இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு, ஏன்னா இவங்க சைட்லையும் தப்பு இருக்குது அவங்க சைட்லையும் தப்பு இருக்குது, 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியாக முடிவு எடுத்துடுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி காமிச்சு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த இடத்துல இந்த மூவியை முடிச்சிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா எப்படி கதை சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயினோட அப்பாவை அவன் கொண்டுட்டான், மரியாவே அவன் கொண்டுட்டான், அப்படி இருக்கும்போது ஹீரோயின் எப்படி ஓகே சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா ஹீரோவோட ஃபேமிலியவே அவங்க கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ நாள் ஹீரோவை அடிமையாக வச்சு கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அப்போ வந்து இதுக்கும் அதுக்கும் சரியாக போயிடுச்சுன்னு தானே வச்சுக்க முடியும். எவ்வளோ நாள் தான் வந்து பழைய மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு பகையை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க முடியும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்படி ஒரு எண்டிங்கோட இந்த மூவி இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேற ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். பாய் பாய்.